எனக்கென்று என்ன தந்தாய் அம்மா? இது ஒரு குடும்ப கதை. கூடம் வெறிச்சென்றிருந்தது. அம்மா படுத்திருந்த சுவர் மூலையில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. துக்கத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு பக்கம் விடை பெற்று கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அம்மாவை தெரிந்தவர்கள் யார் யாரோ வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பின்கட்டு வாசற்படியில் தலை வைத்து படுத்திருந்தாள். மகாலட்சுமி மாதிரி உங்கள் அம்மா யாருக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. எந்த நேரத்தில் வந்தாலும் தயிர் சாதமும் மாவடமும் எடுத்துக்கிட்டு வந்து வயிறு குளிர கொடுப்பாங்க. போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சு போகும் எனக்கு. இன்றைக்கி என் பிள்ளை இன்ஜினியராக இருக்கான்னா அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். அவனோட படிப்பு செலவு முழுக்க உங்கள் அம்மா தான் கவனிச்சுக்கிச்சு. எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தா செய்ய மாட்டேனான்னு சொல்லுவா மவராசி. இன்னும் இந்த செய்தி என் பொண்ணுக்கு தெரியாதுங்கிறேன். பாம்பாயிலேருந்து ஒவ்வொரு கடுதாசிலையும் மாடி வீட்டம்மா சௌக்கியமாக அவங்களுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுன்னு மறக்காமல் குழந்தை எழுதிக்கிட்டு இருந்தா. மாடி வீட்டம்மாவை இனி பார்க்க முடியாதுன்னு நான் எழுதுனா கதறிடுவா. வந்தவர்கள் அம்மாவுக்கு செலுத்தும் புகழ் அஞ்சலியை கேட்பதற்காகவே லலிதாவின் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அழுகை வருதோ இல்லையோ மூட்டு வளையத்தையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. லலிதா மட்டும் இவர்களுடன் சேரவில்லை. எதற்காக சேர வேண்டும்? தானம் பண்ணினது போக மிச்சத்திருந்ததை எல்லாம் என் அம்மா இவங்களுக்கு தானே கொடுத்தா. எனக்கு என்ன கொடுத்தா? இந்த நினைப்பே அருவருக்கத்தக்கதாக தான் இருந்தது என்றாலும் லலிதாவினால் இப்படி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. பெற்ற தாயாரிடம் கணக்கு பார்ப்பது மகா பாவம்தான் என்றாலும் என்னவோ தான் மட்டும் ஏமாந்த சோனகிரியாகி விட்டோமோ என்கிற தன்னிறக்கம் லலிதாவை அலைக்கழித்தது. 10 நாள் இருந்தது. அம்மாவின் ஆன்மாவை கடையேற்ற வேண்டுமே என்பதற்காக இருக்கிறாள். இல்லாவிட்டால் கணவரோடு நேற்றே ரயிலேறி இருப்பாள். ஏதோ காரியமாய் உள்ளே வந்த அக்கா சரையு லலிதாவின் காதுபட சொன்னாள். பால்கார கோவிந்தன் அழுவுறான். சத்தம் காதில் விழுதா? அம்மா போனதில் அவனுக்கு தான் நிறைய நஷ்டமா. இருக்கோ இல்லையோ அவன் கேட்ட பயிரெல்லாம் 50 100மா அம்மா கணக்கே இல்லாமல் வாரி விட்டுருந்தா. இப்போ எங்கே போய் கேட்பான்? அதான் நெஞ்சிலையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். லலிதா இதற்கு பதிலேதும் பேசவில்லை. கோவிந்தன் 50 100 வாங்கினான் என்றால் இந்த சரையு 5000ஆகவும் 10,000ஆகவும் அம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டு போனதில்லையா? என்ன புதுசாக பேசுகிறா? இத்தனைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா லலிதாவுக்கு தான் கடிதம் வரும். இப்போவும் தங்கள் அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லாதபடியால் தாங்கள் 1 வாரம் அல்லது 10 நாள் போல் கும்பகோணம் வந்து தங்குனா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு தனது ஆசீர்வாதத்தை தங்கள் தாயார் சொல்ல சொன்னார். இப்படி அம்மாவின் வீட்டில் குடியிருக்கும் கணக்கு வாத்தியார் சீனிவாசன் ஒரு தபால் கார்டு எழுதி போட்டால் அடுத்த ரயிலிலே ஓடி வருவது லலிதா தான். சரையுவனால் முடியாது. கோபக்கார கணவன், 4-5 குழந்தைகள், பொழுதுக்கும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் மாமியார். சரையு வந்து விட்டு போனாள் என்று அம்மா சொன்னாலே போதும். அம்மாவின் கை காப்போ இரட்டை விட சங்கிலியோ பணமாக மாறி சரையுவின் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாவின் மூலியாகி போன தளர்ந்த கரத்தை பிடித்து கொண்டு மிக நேரம் உட்கார்ந்திருப்பாள் அவள். அம்மாவே மெதுவாய் பஞ்சினால் ஒத்தி எடுத்தார் போன்ற குரலில் சொல்லுவாள். பாவண்டி பஞ்சான குஞ்சுகள், அத்திம்பேருடைய துருவச குணத்துக்கு போகிற இடமெல்லாம் பகை. 6 மாதம் ஒரு உத்தியோகத்தில் நிலச்சிருந்தா பெருசு. ரோசப்பட்டுட்டு வீட்டோட உட்காந்துருந்தா வெங்கல பானை என்ன அச்சைய பாத்திரமா? இப்போ நான் உன்னை ஒன்றுமே கேட்கலையே அம்மா, எதுக்காக இத்தனை நீல விளக்கம்? அம்மா உதடு கோண புன்னகைப்பாள். பஞ்சடைந்த கண்களில் கூட அந்த நேரத்தின் கீற்றாய் வெளிச்சம் மின்னிடும். நீ ஒன்றுங்க என்னை கேட்கல தான், ஆனாலும் நான் சொல்லணும் இல்லையா? சரையு எப்படி என்றால் சின்னவள் காயத்ரி அக்காவோடு சண்டை போட்டே பொருட்களை பறித்து செல்வாள். லலிதாவுக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது. கடைக்குட்டியான காயத்ரிக்கு போட்ட புலி நகம் கோத்த சங்கிலியை சரையூஸ் தனது மூத்த பெண் வயசுக்கு வந்ததும் வெறுங்கழுத்தோடு இருக்கிற அவலத்தை சொல்லி அம்மாவிடம் வாங்க முயற்சிக்க காயத்ரி லங்கா ராட்சசி மாதிரி கத்துனது. ஆமாம், இவ வரிசையாக பெற்று வச்சிருக்கிற பொண்ணு குழந்தைங்களை காட்டியே ஒவ்வொன்றா வாங்கிட்டு போவா. மற்றவங்க எல்லோரும் என்ன வாயில் விரல வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நிற்கணுமாக்கும். உனக்குத்தான் 2 பையனாச்சே, எதுக்கு சங்கிலி? அது சரி, பாட்டியோட ஆசீர்வாதமாக மைனர் செயினாக போட்டுக்கிறானுங்க. இதை பாரு, உனக்குத்தான் அம்மாவோட நகையெல்லாம் சொந்தம்னு நினைக்காத, நாங்களும் இருக்கோம். காயத்ரி நாங்களும் என்று சொன்னதில் லலிதா சேர்த்ததில்லை. இது மாதிரி சண்டையெல்லாம் அவளுக்கு போட தெரியாது என்பதில் தானோ என்னவோ அவளுக்கு குழந்தையே இல்லை.
திருமணமாகி 10 வருடங்களாகிறது. இன்று வரையில் ஒருவனும் ஒருத்தியும் தான். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்கு உடம்பு மோசமாகும் போது அவளால் வந்து தங்க முடிந்தது. அவள் கணவன் ரகுவிற்கு மாமியாரிடத்தில் தனி பிரியம். என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கிரேட் தான் லலிதா. என்றைக்கோ அவங்க பண்ணின தான தர்மம் தான் இன்றைக்கும் 80 வயசுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பாவம், அம்மாவுக்கு ரொம்பவும் முடியாமல் போனதால தான் இப்படி லெட்ரு வரும். நான் எப்படியோ சமாளிச்சுப்பேன், நீ போய் இருந்துட்டு வா. காயத்ரி அடிக்கடி சொல்வது போல லலிதாவுக்கு மாமியார், மாமனார், குழந்தைகள் போன்ற பிக்குப்பிடுங்கள் எதுவும் கிடையாது. லலிதாவும் அம்மாவுக்கு செய்வதை தன் பாக்கியமாகத்தான் கருதினாள். ஆனாலும் ஒவ்வொரு தடவை வந்து போகும்போது அம்மாவிடமிருந்து நாமும் எதையாவது கேட்டு வாங்கி போக வேண்டும் என்று நினைப்பாள். கேட்கத்தான் வாய் வராது. அம்மாவாவது தானாக முன் வந்து அவர் பாட்டுக்கு எதையோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க, உனக்கு எதுவும் வேண்டாமா லலிதா என்று ஒரு பேச்சுக்காக கூட கேட்டதில்லை. லலிதா பெருமூச்செறிந்தாள். அம்மாவிடம் பழைய கம்பு அட்டிகை ஒன்று உண்டு. ஒவ்வொரு கல்லும் கனிந்த மாதுளமுத்து போல சுடர்விடும். கல்லும் மரட்டிகையை கட்டியிருக்கும் நேர்த்தியும் தான் அதில் உள்ள சிறப்பை தவிர தங்கம் என்று பார்த்தால் 4 பவுன் தேராது. உள்ளெல்லாம் அரக்கு வைத்து ஒரு முறை அதை எப்படியாவது அம்மாவிடம் கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானத்துடன் தான் போனாள். அந்த தடவை அம்மாவின் நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருந்தது. அண்ணன் பிரபாகரனும் அவன் பொண்டாட்டியும் வந்திருந்தார்கள். சின்னவன் கோபியும் அவன் மனைவியும் வசுந்தராவும் இவர்களுக்கு முன்பே வந்து டேரா அடித்திருந்தார்கள். அந்த 4 பவுன் கம்பு அட்டிகைக்கு ஒரு மௌன யுத்தமே நடந்தது அங்கே. லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். குழந்தைகளையெல்லாம் ஒன்று சேர பார்த்த உற்சாகத்திலேயே புதுத்தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்த அம்மாவின் மடியில் இந்த கம்பு அட்டிகையை விட்டெறிந்தான் சின்னவன். ஏம்மா, இன்றைக்கெல்லாம் இருந்தால் 4 பவுன், என் பொண்டாட்டிக்கு இதை போட்டுக்க தகுதி இல்லையா? பணம் வேணும்னா சொல்லு, எவ்வளவு மதிப்போ தந்துடுறேன். பிரபாவை வேற அட்டிகை வாங்கிக்க சொல்லு. அதான் ஏன்னு கேட்குறேன். இத்தனை நாளாக கேட்பார் இல்லாமல் கிடந்தது. ஏன் பொண்டாட்டி கேட்குறப்ப அதுக்கு மார்க்கெட் உசந்ததாக்கும். அவளுக்கும் ஒன்றும் அவளுக்காக கேட்கல. உன் பேத்தி பிரியா டான்ஸு கற்றுக்கிறான். சிவப்புக்கல் அட்டிகை வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த தடவை வர்றப்ப நானே உன்னாக்க வெக்கத்தை விட்டு கேட்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் முந்திக்கிட்டான். அம்மா அப்பொழுதே லலிதாவிடம் பீரோ சாவியை கொடுத்து நகைப்பெட்டியை கொண்டு வர சொன்னாள். பழைய காலத்து நகைப்பெட்டி. இருந்த நகைகள் எல்லாம் காணாமல் போய் பொக்கைவாய் கிளவி போல அடுக்கடுக்காய அறைகளும் நீல வெல்வெட்டின் வலுவழுப்புமே பழைய சரித்திரத்தின் ஞாபகார்த்த சின்னங்களாய். நடுங்கும் விரல்களால் தடவி தடவி அதிலிருந்து அட்டிகையை எடுத்து பெரிய மருமகளின் கையில் வைத்தாள் அம்மா. சின்னவளுக்கு அதுக்கு ஈடாக சிவப்புக்கல் ராக்கொடி. இதுவும் கம்பு தான். ராக்கொடியை இந்த காலத்தில் யார் வச்சுக்கிறா? கல்லை எடுத்து கழுத்துக்கு ஏதாவது பண்ணி போட்டுக்கோ. அம்மா இப்படி சொன்னபோது சின்னவன் காலியான நகைப்பட்டியை எடுத்து வைத்து கொண்டான். இருக்கட்டும், ஒரு காலத்தில் இதில் நிறைய நகை வச்சுருந்தா உங்கள் பாட்டின்னு என் குழந்தைகளுக்கு காட்டுவேன். அப்பொழுதும் லலிதா அம்மாவின் தோல் வற்றிய நரம்பு புடைத்த பாதங்களை பார்த்து கொண்டு பேசாமல் தான் உட்கார்ந்திருந்தாள். மனசுக்குள் ஆற்றாமை பொங்கி பொங்கி வந்தது. இதே ராக்கொடியையும் அட்டிகையையும் அணிந்து கொண்டு அவள் எத்தனை நவராத்திரி குழுவிற்கு குங்குமச் சிமிழுடன் அலைந்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் சரையுவுக்கும் காயத்ரிக்கும் இந்த நகைகளை பிடிக்காது. கல் வைத்து ஜொலிக்கும் இமிட்டேஷனை மாட்டிக்கொண்டு அலைவார்கள். இன்றைக்கு ஒரு கன நேரத்திற்குள் இவைகளை தூக்கி கொடுத்த அம்மா அன்றைக்கு லலிதாவுக்கு இதே நகைகளை அணிவித்து அழகு பார்த்திருக்கிறாள். உன்னோட எலுமிச்சை நேரத்துக்கு இந்த கம்பு அட்டிகை எடுபடுறதுடி. இப்படி சொல்லி சொல்லி பூரித்த அம்மாவிற்கு அவைகளை கொடுக்கும் கடைசி நிமிஷத்திலாவது தன் நினைவு வந்திருக்க வேண்டாமோ? அது எப்படி மறந்து போனாள்? அம்மாவின் காரியங்கள் நடந்த 10 நாட்களிலும் லலிதாவினால் எதையிலுமே ஒட்ட முடியவில்லை. அம்மா தனக்கு எதையுமே தந்திருக்க வேண்டாம், ஏதாவது வேண்டுமா என்று கேட்டிருந்தால் கூட போதுமே, மனசு குளிர்ந்து போயிருக்குமே என்றே நினைக்க தோன்றுகிறது அவளுக்கு. ஒரு பக்கம் லலிதாவின் சகோதரர்கள் வைதீக காரியங்களில் ஈடுபட்டு அம்மாவை பித்திருக்களோடு சேர்க்க மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே அவர்களது மனைவிமார்களும் சரையுவும் காயத்ரியும் மிச்சம் மீதி இருந்த அம்மாவின் புரதான சமையல் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருப்பதை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. பாத்திரங்களை உருட்டுவது போதாதென்று மாமியார் தலையையும் சேர்த்து உருட்டி கொண்டிருந்தார்கள் மருமகள்கள். கடைசியில் இந்த வீட்டு மேலே இருக்கிற கடன் போக ஒன்றுமே வராதுன்னு சொல்லு. எங்கே கண்டவன் கேட்டவனுக்கெல்லாம் வாரி விட்டாச்சு. இதில் பொண்ணுங்க வேற சுத்தமாக தொடச்சி வச்சிருக்கு. இந்த ஈயச்சொம்பு உனக்கு வேணுமா? உங்கள் மச்சினருக்கு ஈயச்சொம்பு ரசம்னா பிடிக்கும், எனக்கும் தான். அது சரிப்பட்டு வர்றதே இல்லை. 3 ஈச்சொம்பு காசில் வச்சு காணாமலேயே போயிடுத்து. அப்புறம் தேடினா மேடையில் உருக்கி உக்காந்துருக்குது. என்னமோ
இவருக்கு தெரிஞ்ச இதையெல்லாம் எதுக்கு வாரி கட்டிக்கிட்டு வரேன்னு கத்துவார். பெரியவ ஆசீர்வாதம் இருக்கட்டுமேன்னு தான் எடுத்துக்கிட்டு போகிறேன். எதிர் அறையில் சரையு காயத்ரியிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு இந்த 10 நாளும் பொங்கல் பிண்டம் போட்டதுக்கு வெள்ளிக்கிண்ணம் வாங்கி தரணும் இவனுங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நசுக்கிய சந்தன பேலாவை தூக்கி கடையில் போட்டு 3 குங்குமச்சிமிழ் மாதிரி கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க பாரு. எல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பாளாக்கும். அந்த கிண்ணத்தை கூட லலிதா என்கிட்டயே கொடுத்துட்டா. அவளுக்கு என்றைக்குமே இதெல்லாம் லட்சியமே இல்லை. அவள் பார்க்காத வெள்ளியா தங்கம்மா? லலிதா குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தாள். இந்த முறை அவளுடன் அவள் கணவனும் ரகுவும் சகலத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். ஏன் லலிதா, அந்த கிண்ணத்தையாவது அம்மா நினைவாக வச்சிருக்கலாம்ல? சும்மா இருங்க. எங்கள் அம்மா இருந்தால் என்ன செய்வாளோ அதைத்தான் செஞ்சேன். அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு வெறுமையான மனச்சுடன் சென்னைக்கு வந்து 40 நாட்களுக்கு மேலாகியும் அவளுள் சின்னதாய் ஒரு உறுத்தல் இல்லாமல் இல்லை. அம்மா கையால் கொடுக்கலனாலும் அந்த வெள்ளி கிண்ணத்தையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமே. செத்து போனவங்க கிட்ட எதுக்காக எனக்கு இத்தனை ஆங்காரம்? ஊஞ்சலில் படுத்தபடி நினைத்து பார்த்தவளுக்கு அம்மாவின் நெளிந்த சிரிப்பும் இடுங்கிய கண்களின் பாசப்பார்வையும் நெஞ்சை கணக்க செய்ய, அம்மா, முதல் முறையாய் கண்கள் கண்ணீரில் கரைய, ஐயோ இதென்ன? லலிதா வயிற்றை பிடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்திருந்தாள். 10 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு புதிய உணர்வு. நாவில் பித்தநீர் துவர்ப்பு நெஞ்சை கரித்து கொண்டு வந்தது. லலிதாவின் கண்கள் அவளையும் அறியாமல் காலண்டரை பார்க்கிறது. ஆனி 10, ஆடி 30, ஆவணி 46. அம்மா அவளுக்குள் உட்கார்ந்து தனது நடுங்கும் விரல்களை பிரித்து மடக்கி கணக்கு போட்டு புன்னகை ததும்ப அவளை பார்ப்பது போல, அம்மா, கடைசியில் உன்னையே எனக்கு தர்றதா உன்னோட நோக்கம்? இது புரியலையேம்மா எனக்கு. லலிதா சமர்த்துன்னு சொல்லுவியே, நான் அசடுதாம்மா. லலிதா தனக்குள் சின்ன வித்தாய் வளைய வரும் தாயுடன் பேசிக்கொண்டிருக்க இப்போதும் அவள் பக்கத்தில் ரகு புன்னகையுடன்,